இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதை க்ளீன் பண்ணுறது எப்படி, அடுத்து வந்துட்டு அதில் லெமன் கிராஸ் ஆயில் அதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டேன். இந்த ஓலைச்சுவடியில் பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களோட வரலாறு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் மூலிகைகள், ஜோதிட குறிப்புகள் இதெல்லாமே நம்மளுக்கு இந்த ஓலைச்சுவடியை பற்றி படிச்சுட்டு வெளியே வந்தோம் அப்படின்னாக்கா நிறைய நிறுவனங்கள் நமக்கு வேலை வாய்ப்பு தராங்க. இந்த வெற்றி நிச்சயம் அந்த ஆப்பில் வந்துட்டு பார்த்தேன். இந்த மாதிரி ஓலைச்சுவடி வந்துட்டு 45 நாள் வகுப்பு வந்துட்டு தமிழ் பல்கலைக்கழகத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு மேமுக்கு கால் பண்ணி கேட்டேன். மேமும் சரி வாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. வந்து ஜாயின் பண்ணி தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன் வகுப்புக்கு. மேம் சொல்லி கொடுக்கறது, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட முயற்சி, நம்ம எஃபெக்ட் போகிறது எல்லாமே வந்துட்டு ஓகே. இப்போ வந்துட்டு என்னாலையும் ஓலைச்சுவடியை படிக்க முடியும், நானும் 4 பேருக்கு சொல்லி கொடுப்பேன். எனக்கு அந்த அக்கா சொல்லித்தரல எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்துட்டு நான் கற்றுக்கிட்டு நான் வந்துட்டு 4 பேருக்கு சொல்லி கொடுப்பேன். எனக்கும் என்னோட வேலை வாய்ப்பை நானும் தேடி ஓலைச்சுவடியில் போய்ப்பேன். தமிழ் படித்தாக்கா என்னுமே இல்லையே, எதுக்கு நீங்கள் தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்க முன்னாடி நான் இந்த ஓலைச்சுவடியை கற்றுக்கிட்டு ஓலைச்சுவடி மூலிமா வேலை வாய்ப்பை தேடிக்கிட்டு நான் போயிடுவேன். இந்த ஓலைச்சுவடியை வந்துட்டு முதல்ல துணி வச்சு தொடச்சிட்டு அடுத்து லெமன் கிராஸ் ஆயில் அதை போட்டு தொடச்சோம் அப்படின்னாக்கா எழுத்துக்கள் முதல்ல வந்துட்டு துடைக்கும் போது எழுத்து எதுவும் தெரியாது. அதை வந்து அந்த ஆயில் போட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் தெளிவா தெரியும் எழுத்து. எனக்கு இதை கத்துக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பழைய தமிழ் எழுத்து அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இந்த நாள்லாம் வந்துட்டு குறியீடு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கடினமா இருந்தாலும் மேம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த மாதிரி ஆலாம் வேற மாதிரி இருக்கு அந்த ஓலைச்சுவடியில். மேம் சொல்லி கொடுக்கும்போது படிச்சு நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் எளிமையா இருந்து படிக்க ஆரம்பிச்சோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வெற்றி நிச்சயம் அது குழுவுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நன்றி.